என்னோட வீட்டுக்கார் வந்து ஃபாரின்ல வேலை செய்யறாரு, துபாயில வேலை செய்யறாரு. அவர் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு. ஆனா எங்களை கூட்டு போய் வைக்க மாட்டேங்கிறாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க நார்மலா ஒரு ஸ்டூடியோ ஃபிளாட் பழைய பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஊர் காசுக்கு 40,000 50,000 கண்டிப்பா ரெண்டே ஆகும். அவங்க ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாங்க எங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சா ஸ்கூல் படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து எல்லாமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஊர்ல என்ன சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைகளை ஒய்ஃபை தியாகம் பண்ணிட்டு அவங்க வந்து இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நம்ம ஊர்ல சம்பாரிச்சா 50,000 கிடைக்கும், வெளிநாட்டுல சம்பாரிச்சா 1.5 லட்சம் கிடைக்கும். அதுல நம்ம ஏதோ வயிற்று கடிச்சு வாய் கடிச்சு செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அனுப்பிச்சோம்னா பசங்களை படிக்க வச்சு ஒரு 4 வருஷத்துல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேர்த்து வைப்பாங்க. அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழுவோம். அதுதான் வந்து ஆம்பளைங்களுடைய பிளான். பட் அதாவது பொம்பளைங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, நம்மளை கூட்டு போறது இல்லையே போய் இருக்கிறது. இப்போ நான் இங்க சம்பாதிக்கிறேன், சொந்தமா சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்கலாம். நார்மலா வேலை செய்யறவங்க அது கொடுக்க முடியாது இல்ல. ஸோ அதுதான் வரலாம், ஃபேமிலி வாழலாம். அவங்க வாங்குற 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட வந்து இங்க வாழலாம். பட் எதுவும் சேவிங்ஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ 4 வருஷம் 6 வருஷம் வேலை செய்யறேன்னா எல்லாமே செலவு பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஒண்ணுமே இல்லை. யார் இருக்கலாம் அப்படின்னா, அந்த நல்ல பெரிய ஹெச்ஆர் பொசிஷன் நல்ல பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கம்பெனியை வந்து ஃப்ரீயா அபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கார் கொடுப்பாங்க. அவங்க வந்து இருக்கலாம் ஃபேமிலியை கூட்டு வந்து. நிறைய பேரை வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்கள லேபர் கேம்ப்ல எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. அங்கெல்லாம் வந்து ரெண்ட் ரொம்ப கம்மி. இப்போ நான்லாம் என்னோட ஸ்டாஃபுங்களை எப்படி வச்சிருக்கேன்னா, அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து மாசத்துக்கு ஒரு 3-4 லட்ச ரூபா ஸ்டாஃபுக்காகவே நான் ரெண்ட் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஒரு காசுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நான் ரெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அவங்க நிம்மதியாக இருக்காங்க. நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்களையும் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிமா நீங்கள்லாம் இங்கே இருங்க சென்னையில், நான் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா மனசு வராது. சரி, என்னதான் போய் சம்பாதிக்க போறாருன்னு நினைச்சாலும் நம்மளெல்லாம் விட்டு போறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவங்களே எல்லாத்தையும் பசங்களையும் எல்லாத்தையும் ஸ்கூல்ல அங்கிருந்து டிசி வாங்கிட்டு தான் கூட்டு வந்தேன். ஃபுல் பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பிளான்டா தான் நீங்க வந்தீங்கங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஒன்றும் தெரியாம நம்ம வந்து எதுவும் சோர்ஸ் இல்லாமலாம் இங்க வந்தா இங்க வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அகாமடேஷன், இந்த ஃபுட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டம். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் இங்க. அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் நல்லா கிடைக்கும். ஒரு நார்மலாக வேலை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க, நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கே வந்து இந்த டேபிள் க்ளீன் பண்ண அவங்களுக்கே மாதம் 30,000 ரூபா கிட்ட சேலரி தரோம் நம்ம. ப்ளஸ் வந்து ஃபுட்டும் தரோம், அகாமடேஷனும் தரோம். ஒரு பிளான்டா தான் இங்க வரணும், இங்க வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா ஒரு பிளான்டா தான் வரணும். என்னோட வீட்டுக்கார் வந்து ஃபாரின்ல வேலை செய்யறாரு, துபாயில வேலை செய்யறாரு. அவர் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு. ஆனா எங்களை கூட்டு போய் வைக்க மாட்டேங்கிறாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க நார்மலா ஒரு ஸ்டூடியோ ஃபிளாட் பழைய பில்டிங் பார்த்தாலும் நம்ம ஊர் காசுக்கு 40,000 50,000 கண்டிப்பா ரெண்டே ஆகும். அவங்க ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாங்க எங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சா ஸ்கூல் படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து எல்லாமே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஊர்ல என்ன சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைகளை ஒய்ஃபை தியாகம் பண்ணிட்டு அவங்க வந்து இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நம்ம ஊர்ல சம்பாரிச்சா 50,000 கிடைக்கும், வெளிநாட்டுல சம்பாரிச்சா 1.5 லட்சம் கிடைக்கும். அதுல நம்ம ஏதோ வயிற்று கடிச்சு வாய் கடிச்சு செலவு பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அனுப்பிச்சோம்னா பசங்களை படிக்க வச்சு ஒரு 4 வருஷத்துல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேர்த்து வைப்பாங்க. அங்க ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழுவோம். அதுதான் வந்து ஆம்பளைங்களுடைய பிளான்.